ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஜீவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் போர்ட் மேனேஜ்மெண்ட். போர்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்மளுக்கு தேவையான ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா அது 3 வகையில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று தரைவழியில் எடுத்துகிட்டு போவோம், இல்லைன்னா வான்வழி மூலமாக, இல்லைன்னா கடல் வழி மூலமாக எடுத்துகிட்டு போவோம். ஸோ மேஜராக ஒரு கூட்ஸ், ஒரு பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறது கடல் வழியில் மட்டும்தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ கடல் வழியாக ஒரு ஷிப் மூலமாக ஒரு கூட்ஸை எடுத்துகிட்டு வரோம். அது ஒரு இடத்துல வச்சு நம்ம லோடிங் அன்லோடிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் போர்ட். அப்படி அந்த இடத்துக்கு பேர் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போர்ட்டில் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக டைரக்ஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா போர்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. குட். இந்த போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், என்னென்ன ரோல் அதுக்குள்ளே வரும், அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக ஷிப்போட மூமெண்ட், அதாவது ஷிப்ஸ் அதாவது எப்போ உள்ளே வருது, எப்போ வெளியே போகுது, எந்த இடத்துல இருக்குது, அந்த ஷிப்பில் வந்து எவ்வளோ டன் ஆஃப் கூட்ஸ் வச்சுருக்காங்க, என்ன டைப் ஆஃப் கூட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் தென் நாங்கள் அந்த ஷிப்பில் பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஷிப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கார்கோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்கோஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது பார்த்திங்களா. கண்டெய்னர்ஸை உங்களுக்கு ஷிப்பை வந்து கண்டெய்னர்ஸை கேரி பண்ணிட்டு வரும், அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ஸை கேரி பண்ணிட்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கோல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணல், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸை வந்து ஷிப்ஸை வந்து கேரி பண்ணிட்டு வரும். ஸோ அதை பொறுத்து அதை வந்து அங்கே கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, குட். நம்ம அந்தளவுக்கு டெப்பாக போக தேவையில்லை. ஸோ நம்ம வந்து என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷிப்ஸோட மூமெண்ட்ஸை பார்க்குறது, அது கண்டெய்னர்ஸு, தென் கார்கோஸு, லோடிங் அன்லோடிங் ஆஃப் த ஷிப்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கஸ்டம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கூட்ஸை வந்து அன்லோட் பண்ணுறாங்க, லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கூட்ஸோட ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஷிப்ஸில் இருக்கக்கூடிய கூட்ஸை இவ்வளோ டியூரேஷனில் நம்ம வந்து அன்லோட் பண்ணுறோம், இவ்வளோ டியூரேஷனில் லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, ப்ராப்பர் டைமிங்குள்ளே அது எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணி முடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த போர்ட்டில் இருக்காங்க இல்லைங்களா, ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அது மேன் பவர்னு சொல்லுவாங்க, லேபர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், தட்ஸ் மீன் அவங்களுடைய ரோல், அது எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணும். அப்புறமேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கரேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஷிப்பு வருது அப்படின்னா, உங்களுக்கு ஷிப்பு வருது அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆகவே ஆகாது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சில டியூரேஷன் டைம்ஸ் இருக்கும், எப்போ லோட் பண்ணணும் எப்போ அன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது, டைமிங் இருக்குது. இப்போ நம்ம நினச்ச மாதிரி வந்து ஒரு கார்கோல் இருந்து அன்லோடிங் பண்ணுறதும் முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையா விஷயத்த வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. வெதர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ, இது எல்லாத்தையுமே, வாட்டரோட ஃப்ளோஸ் எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது தனியாக இருக்குது. ஈச் அண்ட் அதாவது நம்ம சொல்கிறக்கூட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸு. இது வந்து காமனாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதும் போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அந்த எப்போ வந்து லோட் பண்ணணும் அன்லோட் பண்ணணும் டியூரேஷன் டைம்ஸ்லாம் இருக்குது, அதை பொறுத்து பண்ணுறது தான் ஆங்கரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே போர்ட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியோ 3 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியோ வந்து ஷிப் அங்கே வந்து ஹால்ட் ஆயிரும். அங்கேருந்து அவங்க டைமிங் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த போர்ட்டில் எந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வரணுமோ அங்கே வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அன்லோட் பண்ணுவாங்க. அது தனிப்பட்ட வந்து நம்ம வந்து ஃபர்தர் வீடியோவில் வெவ்வேறு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த ரிவர் டெல்டா, அப்புறமேட்டு கேனல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு வந்து அதாவது ரிவரோடைய ஃப்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க, வாட்டரோடைய ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய டைரக்ஷன்ஸை பார்த்து வந்து அவங்க வந்து எப்போயும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து டக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டக் போட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்போ ஒரு லார்ஜ் கார்கோ ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து போர்ட்டுக்கு வரலுமே வந்து ஆன்லேயே இருக்காது. போர்ட்டுக்கு 3 கிலோமீட்டர்ஸோ 1 கிலோமீட்டர்ஸ் பிஃபோரே வந்து என்ஜின் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கார்கோ ஷிப்பை அந்த போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரது என்ன பார்த்தீங்கன்னா டக் போட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டக் போட் மூலமாக தான் மேக்ஸிமம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது அந்த டக் போட் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கார்கோ ஷிப்ஸை உங்களுக்கு வந்து ப்ராப்பர் டைரக்ஷனில் எங்கே வந்து ஹோல்டு பண்ணுமோ அங்கே வந்து புல் பண்ணி இழுத்துட்டு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். அது டக் போட்ஸ் போர்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் டக் போட்டுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த ஹெல்ப் இல்லாமல் நம்ம வந்து அதாவது எப்படி சொல்ல, லட்சக்கணக்கான டன்னில் இருக்கக்கூடிய ஒரு கார்கோ ஷிப்பை ஒரு பிளேஸ்னு ஒரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகவே முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் போர்ட்டுக்கு பக்கமாக வர 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 என்ன ஆகும்னா அங்கே நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும். இந்த டக் போட் இருந்தால் தான் ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு தெரியும். வேர் ஹவுஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம எப்போ டிஸ்போஸ் பண்ணணுமோ, தட்ஸ் மீன்ஸ் எப்போ வந்து டெலிவரி கொடுக்கணுமோ அங்கேருந்து அப்போ நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது. அது வேர் ஹவுஸுங்கிறது தனி டாபிக், அதை நம்ம இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ அது அந்த வேர் ஹவுஸோட ஆக்டிவிட்டீஸை பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸ் எங்கே இருக்குது, அலோகேட் பண்ணுறது எங்கே, எந்த மாதிரி இடத்துல அலோகேட் பண்ணணும். இப்போ கூட்ஸ் இருக்குன்னா அதை வந்து நம்ம அன்லோட் பண்ணுறோன்னா எந்த இடத்துல அன்லோட் பண்ணி வைக்கணும், அந்த பொசிஷன்ஸ், அந்த பிளேஸு, இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டீஸ். ஈச் ஆக்டிவிட்டீஸு பார்த்திங்கன்னா தனி டிபார்ட்மெண்ட், அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி ஹெட்ஸ் இருப்பாங்க. அவங்க அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஓவராலாக மானிட்டர் பண்ணுறது, ஓவராலாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே இந்த போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும். இது வந்து நான் சொன்னது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமான ஆக்டிவிட்டீஸ் தான். இது இல்லாமல் நிறைய இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதாவது இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். ஹாவ் அ நைஸ் டே.